பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரி ஒரு அநீதிகளை இழைக்கிறாங்க, மாற்றாந்தாய் போல நடந்துக்கிறாங்க, பாராபட்சம் காட்டுறாங்க அப்படின்றத தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலும் இங்க செயல்படுத்துறத நம்ம இங்க பார்க்கதான் செய்யறோம். மெட்ரோ திட்டத்திலையும் பாஜக இங்க பாராபட்சம் தான் பாக்குறாங்க. அவங்க ஆளுகிற மாநிலங்கள்ல எந்த ஒரு திட்ட அறிக்கையும் பார்க்கறது இல்ல, எந்த ஒரு விஷயமும் பார்க்கறதுல, நிதியும் பார்க்கறது இல்ல. வாரி இறைச்சி என்ன பண்றாங்க, செயல்படுத்துறாங்க. இதுவே பாஜக ஆளாத மாநிலங்கள்ல நீங்க திட்டங்களை செயல்படுத்துங்க அப்படின்னு இங்க இருக்கிற மாநில அரசுகள் மத்திய அரசு கிட்ட போயிட்டு கெஞ்சினா கூட கொஞ்சம் கூட இணங்க மாட்டாங்க. சரி, அதனுடைய கட்சி தமிழ்நாட்டுல இருக்கு, அந்த கட்சியாவது போராடி எங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு போராடுறாங்கன்னா இல்லவே இல்லை. இதுல ஒருபடி மேல போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுல நீங்க ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எடுத்துக்கங்களேன். பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்கிட்டா நாங்க கல்வி நிதியை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க இருக்கிற ஒன்றிய அரசுகள் இதுவே மக்களுக்கு அது ஆபத்தானது, ஸ்டூடெண்ட்டுக்கு எதனா ஒரு தேவையில்லாத விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சா இங்க இருக்கிற மாநில அரசு உடனடியா என்ன பண்ணும், எதிர்ப்பு. நிறைய திட்டங்களை இதே மாநில அரசு என்ன பண்ணிருக்கு, எதிர்த்து இருக்கு. மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத, மக்களுக்கு எதிரான திட்டங்களை இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக கவர்மெண்ட் ஒன்றிய அரசு மூலியமா கொண்டு வந்திருக்கு. நீட்டு, அப்புறம் உதய் மின் திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற திமுக அரசு ஒவ்வொரு திட்டங்களையும், மத்திய அரசு கொண்டு வருகிற ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்து தான் செயல்படுத்துறாங்க. விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. குலத்தொழில் அதை தானே பண்ணோம், நம்மளுடைய தலைமுறைகள் அதை செயல்படுத்தணும். ஆனா இதுக்கு மாற்றா திமுக அரசு கலைஞர் கைவினை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதுல எல்லாரும் என்ன பண்ணலாம், பயன்படலாம். ஒரு தொழில் செஞ்சிருக்கிற குடும்பம் அவங்க அந்த தொழில் மட்டும் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வேற தொழில் கூட செய்யலாம், படிச்சு முன்னேறலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. சோ இது போல ஒவ்வொரு திட்டங்களையும் ஒன்றிய அரசு கொண்டு வர திட்டங்கள் அது நம்முடைய தலைமுறைகளை தடுக்கிற விதம், நம்முடைய தலைமுறைகளை அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகாத அளவுக்கு, படிப்பறிவிலும் சரி, வேலை வாய்ப்புகளும் சரி, அடுத்த கட்ட லெவலுக்கு போகாத அளவுக்கு இங்க முடக்கிற விதமா தான் இவங்களுடைய திட்டங்கள் இருக்கு. பிஎம்சி திட்டத்தை கூட இது ஸ்டூடெண்ட்டுக்கு ஏத்த திட்டம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இதனால ஒன்றிய அரசு என்ன பண்ணாங்கன்னா, கல்வி நிதியை கொடுக்க முடியாது, பிளாக்மெயில்லாம் பண்ணாங்க. கொடுக்க முடியாது, இது ஏத்துக்கிட்டா கொடுக்குறேன், இல்லாட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட திமுக அரசு, நீங்க எங்களுக்கு கல்வி நிதி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க என்ன பண்ணுவோம்னா எங்க மாணவர்களை நாங்க படிக்க வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதே பேட்டர்ன்ல பாஜக கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஒரு பிளாக்மெயில் பண்றாங்க. என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, மெட்ரோ திட்டம் வரும், கோயம்புத்தூர் மதுரை இந்த 2 மாவட்டத்துக்கும் மெட்ரோ திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட அறிக்கையை இங்க இருக்கிற திமுக அரசு என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசுக்கு அனுப்புனாங்க. அனுப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, திட்ட அறிக்கை சரியில்லை அப்படின்னு ஒன்றிய அரசு எந்த இடத்துல மென்ஷன் பண்ணவே இல்லை. பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, அதனால இங்க திட்டத்தை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு என்ன பண்றாங்க, கொடுத்துறாங்க. ஆனா இங்க இருக்கிற அண்ணாமலை அவர்களோ வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திட்ட அறிக்கை மிஸ்டேக்கா இருக்கு. சரி, ஓகே, அவங்களுடைய கருத்துப்படி ஒரு திட்ட அறிக்கை மிஸ்டேக்கா இருக்குன்னு மத்திய அரசு அனுப்புதுன்னா என்ன மிஸ்டேக் சுட்டி காட்டணும்ல, விளக்கம் கொடுக்கணும்ல. நீங்க கொடுத்த இந்த திட்ட அறிக்கையில இதுதான் மிஸ்டேக் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்கணும், அதை சரி செஞ்சிருது. இதுல வேற தொழில்நுட்ப பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு, அது ஒன்றும் பெரிய பிரச்சனையும் கிடையாது, செயல்படுது, அது மத்திய அரசுடைய கடமையா இருக்கு. என்ன தொழில்நுட்ப பிரச்சனை அதையும் இங்க சேர்த்து சொல்லுங்க, திட்டறிக்கையில என்ன பிரச்சனை அதையும் இங்க சேர்த்து சொல்லுங்க, எல்லாம் விளக்கமா இது பண்ணிக்கோனா அது அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்ரோ திட்டத்தை கோயம்புத்தூர் கொண்டு வந்தா நிறைய கடைகள் என்ன பண்ணும், அடிப்படும், அதனால அவங்களோட வாழ்வாதாரம் போகும், அதனால இந்த திட்டத்தை இங்க கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்ல. சரி, மெட்ரோ திட்டத்தை இதே வட மாநிலங்கள்ல நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, அங்க எந்த கடையும் அடிப்படலையா? சென்னை மாவட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க, அந்த எந்த கடையும் அடிப்படலையா? அப்பெல்லாம் உங்களுக்கு அக்கறை கிடையாது. இப்ப மட்டும் கோயம்புத்தூர்ல என்ன மட்டும் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல கடை வச்சிருவங்களுக்கு அங்க பாதிப்பு அப்படின்றதுக்காக நீங்க மெட்ரோ திட்டத்தை எதிர்க்கிறீங்களா? இல்ல மெட்ரோ திட்டம் இங்க கொண்டு வந்துட்டா கோயம்புத்தூர் மக்கள் வசதி அடைஞ்சிருவாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டுடும், கோயம்புத்தூருடைய வளர்ச்சி மேம்பட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அஞ்சுறாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஆக மொத்தம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க, அடுத்த வருடம் 2026 சட்டமன்ற தேர்தலில் இபிஎஸ் முதல்வரானா நாங்க கொண்டு வரோம். ஏன் அப்போ கடைகள்லாம் அடிப்படாதா? அப்போ கடைகள்லாம் அடிப்படாது. ஏன்னா நீங்க பைபாஸ்ல போயிட்டு மெட்ரோ திட்டத்தை கொண்டு வரீங்களா? மெட்ரோ திட்டம் சிட்டிக்குள்ள போக வேண்டியது, அப்போ நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அப்போ கடைகள்லாம் அடிப்படாதா? இதே வானதி சீனிவாசன் சொல்றவங்க கடை அடிப்படாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இதை வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் வளர்ச்சி மாவட்டமா நாங்க கொண்டு வரோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. நீங்க
இங்க யாரு ஆட்சி அமைக்கிறா ஆட்சி அமைக்கல அப்படின்னால, நீங்க ஒரு சட்டமன்ற தொகுதி, உங்க சட்டமன்ற தொகுதிக்கு மெட்ரோ திட்டத்தை கொண்டு வரணும்னா நீங்க மக்களின் பிரதிநிதியா இருந்து உங்க கவர்மெண்ட் கிட்ட, உங்க ஜி கிட்ட நீங்க என்ன பண்ணணும், பேசி வாங்கி கொடுக்கணும். ஆனா இது பிளாக்மெயில் பண்றாங்க. கோவை மாவட்ட மக்களை பிளாக்மெயில் பண்றாங்க. நீங்க 2026ல என்டிஏ கூட்டணி ஓட்டு போடுங்க, நாங்க அதுக்கப்புறம் கொண்டு வரோம். இப்போ ஓட்டு போட்டு உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. நீங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துக்காக, உங்க தொகுதி மக்களுக்காக நீங்க என்ன ஒன்றிய கவர்மெண்ட் கிட்ட இருந்து பேசி வாங்கி வந்து கொடுத்தீங்க? பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்குனாதான் இங்க நிதி அப்படின்னு சொன்னாங்க. இல்லங்க, இங்க தமிழ்நாட்டுல ஒரு கல்வி கட்டமைப்பு இருக்கு, அந்த கட்டமைப்புக்குள்ள இதை கொண்டு வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோயம்புத்தூர் மாவட்ட உங்க தொகுதி மக்கள் அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக என்ன பேசி நிதி வாங்கி வந்து கொடுத்தீங்க? அப்போ உங்களை தேர்ந்தெடுத்தாங்க தானே, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில உங்களை சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தாங்க தானே, அதுக்கு நீங்க என்ன கைமாறு பண்ணீங்க மக்களுக்கு? இது வரைக்கும் பண்ணவே இல்லையே. இவங்களுக்கு ஒரு தேவைனா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு இபிஎஸ் முதல்வர் ஆனா அப்ப நீங்க திட்டத்தை கொண்டு வருவீங்கன்னா, இப்ப திட்டத்தை கொண்டு வர மாட்டீங்கன்னா என்ன ஒரு விஷயம்? அப்ப வேணும்ட்டுன்னு தான் இவங்க திட்டத்தை கொண்டு வர மாட்டாங்க, இவங்க புஷ் பண்ண மாட்டாங்க ஒன்றிய அரசை. இவங்க நினைச்சா ஒன்றிய அரசு புஷ் பண்ணலாம், ஆனா இவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய எண்ணம் இந்த திட்டத்தை கூட எதுக்கு ரிட்டர்ன் அனுப்புனாங்க அப்படின்னா சந்தேகமா தான் இருக்கு. தேர்தல்ல இந்த மெட்ரோ திட்டத்தை வச்சு இவங்க வாக்கு சேகரிப்புல ஈடுபடலாம் அப்படின்ற ஒரு திட்டமும் இவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகமும் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா பாஜக எந்த அளவுக்கு மக்களை இப்படி முட்டாளாக்குறாங்க அப்படின்றத ஒவ்வொரு விஷயமும் தெரியுது. அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு திட்ட அறிக்கை சரியில்லை. திட்ட அறிக்கை என்னன்று நீங்க ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது தானே. இந்த திட்ட அறிக்கை இதுல இவங்க சொல்றாங்க, இதே வானதி சீனிவாசன் சொல்றாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா அப்ப நாங்க திட்ட அறிக்கை செயல்படுத்துவோம், ஒன்றிய பாஜக அரசு ஏத்துக்கிற மாதிரி நாங்க செயல்படுத்துவோம். ஏன் அதை இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப சொல்லி நீங்க திட்ட அறிக்கை ரெடி பண்ணி நீங்களே போயிட்டு நீங்களே கொண்டு வாங்க. ஏற்கனவே உதயநிதி சொன்னார்ல, இதே நீட் தேர்வுல அதிமுக வரட்டும் பாஜக வரட்டும் நீங்களே பேசி நீங்களே இது பண்ணி அந்த பெருமை கூட நீங்களே எடுத்துக்கங்க, எங்க மாணவர்களுக்கு நன்மை அடைஞ்சா போதும் சொன்னாரா இல்லையா? அதே போல இந்த திட்டத்தை நீங்களே பண்ணி நீங்களே செஞ்சுக்கங்க, மக்கள் நலன் அடைஞ்சா போதுங்க, அதுதானே இங்க வேணும். ஆனா பாஜக இது செய்யாது. இவங்களுக்கு என்ன தெரியுமா, இங்க கவர்மெண்ட் ஆட்சி அமைஞ்சா நாங்க செய்வோம், இல்லாட்டி செய்ய மாட்டோம் அப்படின்னா ஒன்றிய பாஜக அரசு வேணும்ட்டுக்குனே தான் இங்க திட்டங்களை செயல்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இங்க திமுக ஆட்சி செய்யறதுனால, திமுக ஒன்றிய பாஜக அரசு குடைச்சலா இருக்கிறதுனால இங்க திட்டங்களை செயல்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்களா வானதி சீனிவாசன் அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க எழும்புது. நீங்க இங்க என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நாங்க செயல்படுத்துவோம், இல்லாட்டி செயல்படுத்த மாட்டோம்னா மக்களை பிளாக்மெயில் பண்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. ஒன்றிய பாஜக அரசு எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்கி மக்களை ஏமாற்றி எந்த அளவுக்கு நம்மள ஓரவஞ்சனப்படுத்துறாங்க, தமிழ்நாட்டை ஒதுக்கி வைக்கிறாங்க, நிதி கொடுக்கறதுலயா இருக்கட்டும், திட்டங்களை செயல்படுத்துறதுலயா இருக்கட்டும், எல்லா விஷயத்துல எப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இது தேர்தலுக்காக மக்களுடைய அடிப்படை தேவைகள்ல கூட பாஜக அரசு கைய வைக்குது. இதுக்கு இங்க இருக்கிற பாஜக பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாயடைத்து போயிருக்கிறாங்க, யாரை எதிர்த்து போராட மாட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இருக்கு. ஒன்றிய பாஜக அரசு என்ன நினைக்கிறோம், அது மக்களுக்கு நல்லதா கெட்டதா, இது மக்களுக்கு பயன்பெறுமா வளர்ச்சி பெறுமா, அதை பத்திலாம் கவலை கிடையாது. இங்க இருக்கிற பாஜக காரங்களுக்கோ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ அங்க ஜி என்ன சொல்லிட்டாரோ அதை இங்க செயல்படுத்தணும். இதே கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்காக உங்க கான்ட்ரிபியூஷன் விட்டுற திட்டத்தை கேட்டு வாங்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனா அது நீங்க செய்ய மறந்துட்டீங்க. அதை விட்டுட்டு அடுத்த வருடம் ஆட்சிக்கு வந்தா என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நாங்க கொண்டு வருவோம், ஏன் இப்ப கொண்டு வர வேண்டியதுனா, அப்ப கொண்டு வரவங்க இப்ப கொண்டு வர வேண்டியதுனா. இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ஆக்ரால நாங்க கொண்டு வந்தோம், பாப்புலேஷன் கம்மியா இருக்கு, அங்க நாங்க கொண்டு வந்தோம். அவரு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், 2017ல இந்த மெட்ரோ மத்திய அரசுனால கொண்டு வந்த மெட்ரோ சட்டத்திட்டங்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா எதுனா ஒண்ணு இருக்குதா அப்படின்னு. இதே கோயம்புத்தூர் மாவட்டம் கல்வியிலையும் சரி தொழில்களையும் சரி நகரமாக்குதலும் சரி எல்லாத்திலும் வளர்ச்சி அடைந்திருக்கு, ஏன் இந்த வளர்ச்சி அடைந்த மாவட்டத்துக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க கிட்ட பதில் இல்லை. 19 திட்ட அறிக்கை சொதப்பிட்டாங்க. திட்ட அறிக்கை சொதப்பிட்டுனா அதை உடனே சொல்லி இருக்கலாமே, 18 மாசம் எதுக்கு வெயிட் பண்ணி வச்சிருக்கணும்? இவங்களுக்கு எல்லாமே தேர்தல் நெருங்க போகுது, அதனால அந்த டைம்ல இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வாக்கு சேகரிச்சிடலாம், அரசியல் செஞ்சிடலாம். மக்களுடைய அடிப்படையத்தை வச்சு அரசியல் செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு உங்களுடைய சுயரூபத்தை எல்லாருமே வெளியா என்ன பண்றாங்க காட்டுறாங்க. பாஜக எதுக்கு மதுரை கோயம்புத்தூர் மாவட்டத்துல மெட்ரோ திட்டத்தை புறக்கணிக்கிறாங்க, திட்டவட்டமா எல்லாரும் தோல் உரிச்சு காட்டுறாங்க பாஜகவுடைய சுயரூபத்தை. இங்க இருக்கிற பாஜக பிரதிநிதிகளும்
தலைவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏன் அமைதியா இருக்கிறாங்க, குரல் கொடுத்து அவங்களால பேசி வாங்க முடியல அப்படின்னா எல்லா தேர்தல் ஆதாயத்துக்காகத்தான் அப்படின்னு தெரியுது. வானதி சீனிவாசன் பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க, நிச்சயமா அடுத்த வருடம் இபிஎஸ் முதல்வரானா நாங்க இங்க மெட்ரோ திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு வகையில மக்களை ஏமாற்றுகிற வேலை, பிளாக்மெயில் செய்யற வேலை அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது. இதை பத்தி ஒரு கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.